இறங்குங்க. வாங்க. வாங்க, உள்ள போங்க. கதவு பூட்டல, திறந்துதான் இருக்கு. முதலாளி உள்ளதான் இருக்காரு. அம்மா, நீங்க இங்க வெளியே உட்காருங்க. வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. செருப்ப கலட்டாத. இங்கெல்லாம் கண்ணாடி சில்லா இருக்குது. கதவை மூடிட்டு பெட்ரூமுக்கு போ. ஐயோ, என்ன மாப்பிடா இது. தொடப்பமா இருந்தா இந்நேரம் வேலை முடிஞ்சிருக்கும். இங்க பாருமா, கட்டில் மேல நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதுல உன்னோடது எதுன்னு பார்த்து எடுத்து வை. அப்புறம் உன்னோட அப்பா பேர் பார்த்துடு. டாக்குமெண்ட் மாறக்கூடாது. உன் பேர் உங்க அப்பா பேர்லாம் செக் பண்ணிக்க. இங்க எதுக்கு இவ்வளவு பர்னிச்சர்ஸ் தேவையில்லாம எல்லாத்தையும் தூக்கி போடணும். எடுத்தாச்சா? எடுத்துட்டேன்னு சொல்ல மாட்டியா? அப்புறம் எதுக்காக பேசாம நிக்கிற? சந்தோஷம் தானே? அவ்வளவுதான். சரி, கிளம்பு. சொன்னது புரியலையா? நீ கிளம்புன்னு சொன்ன. ஒரு நிமிஷம். நீ வந்த வண்டியிலேயே போக முடியாது. இங்கிருந்து நீ ஆட்டோலயே போயிடு. பாட்டி, நம்ம போலாம். பத்திரம் கிடைச்சிருச்சு. நம்ம முதலாளிக்கு வண்டிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு. BMW, டொயோட்டோ, லான்ஸ். முதலாளி பாத்தீங்களா? பத்திரமும் வாங்கிட்டீங்களா? இவ்வளோ சீக்கிரமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. முதலாளி கேட்ட யாரா நீ? ஆமாண்டா, முதலாளி தான். இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு புரியல? ஒரு சின்ன பிளாஷ்பேக். எஸ், நோ. உனக்கு சின்ன பொண்ணுங்க தான் வேணுமா? பண்ணி போயிடு. இப்ப தெளிவா என்ன பத்தி சொல்றேன். என் பேரு சிவாஜி, சிவாஜி கணேசன். எங்க பக்கத்து ஊர்ல தான் இருக்கேன். நான் ஒரு ஏழை கூலிக்காரன்.
புரிஞ்சுதா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இவனை மாதிரி 4-5 பேர் சேர்ந்து இந்த ஊரை ஆள பாக்குறாங்க. அதனாலதான் இவனை அடிச்சு கெட்டி தொங்க விட்டுருக்கேன். இந்த ஊரு முன்னோர்களின் ஊரு, நல்ல ஊரு, நல்ல செழிப்பான ஊரு. இவனை மாதிரி ஆளுங்களுக்கு இங்க யாரும் அடிமை கிடையாது. இந்த சொட்ட தலைக்கு ஒரு எக்கு. இப்ப நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இதுதான் கரெக்டான இடம். ஒரு நிமிஷம். ஐயோ, அழாதீங்க முதலாளி. அப்புறம் இந்த வேலையில மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, முதல் முறையா என் பொண்டாட்டி இந்த வேலையை என்ன செய்ய சொல்லியிருக்கா. அப்புறம் உன்னோட தேவையில்லாத இந்த ஆசைய நல்லா மடக்கி உருட்டி உள்ள சொருக்கி வச்சுக்க. டேய், இவனை கூட்டிட்டு போ. டேய், இந்த மாதிரி பொறுக்கிங்களுக்கெல்லாம் மாமா வேலை பார்க்காம நீ மரியாதையான வேலையை பாரு. என்ன மாதிரி. வா, போனது என்னாச்சு? வேலை முடிஞ்சது. லைலாக்கா முடியாதுன்னு சொன்னப்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. என் பொண்டாட்டி தாண்டா எனக்கு சக்தி. அப்ப மத்த பொண்ணுங்களா? என்னோட வீக்னஸ். உங்களுக்கு சக்தியை விட வீக்னஸ் தான் அதிகம் இல்ல? வந்துட்டானு கலெக்ஷனுக்கு. இங்க யாரும் இல்ல, முதலாளி வெளியூர் போயிருக்காரு. இல்ல, நம்ம ஊர் விழாக்கு டொனேஷன் வாங்க வந்திருக்கோம். நீங்க தானே முத ஆளு. முடிஞ்சதை கொடுங்க, எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த என்னண்ணா இது? உங்ககிட்ட நான் பெருசா எதிர்பார்த்தனே. இதுவே பெருசுதான் அண்ணே. இந்த 500. இது போதும், இது போதும். இப்படி புண்ணியம் பண்றது கூட நல்லதுதான்டா. என்னது? நான் 20 கொடுக்கும்போது நீ 500 கொடுத்த பத்தியா? 500 ரூபா கொடுத்தாங்களா? நீங்க 20 ரூபா எடுக்கும்போது 500 ரூபா கீழே விழுந்துச்சு, அதுதான் எடுத்து கொடுத்தேன். அதை எதுக்கு அவங்க கிட்ட கொடுத்தீங்க? பாவி. அண்ணே, நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி சொல்லிட்டு போறாரு? வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? இடிச்சிருந்தா காணாம போயிருப்ப. வண்டி அடியில மாட்டி நசுங்கிருப்ப. நகரு நகரு, நேரமாகுதுல. குறுக்க வந்தது இல்லாம முறைக்கிற. ஏன் சார், உங்களுக்கு இங்க தோட்டங்கிட்ட இருக்கு? அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் இங்க இருக்கிறவங்க தானே, இல்ல அவங்களும் பெங்கால்ல இருந்து வந்தவங்களா? என் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் வருஷ கணக்காக பார்க்குறாங்க. அதான் நான் கேட்டேன். இல்லை, இந்த வெள்ளம் மண் சரிவெல்லாம் நடந்தது உங்கள் தோட்டத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தது? வராமல் இருந்தால் தான் ஆச்சரியம். மலையை பூரா பேத்துடுறானுவ, சிமெண்ட்டில் மலை மாதிரி டேம் கட்டுறானுவ. கேட்டால் வாட்டர் ஃப்ரிட்டேஜான். இதுக்குன்னு இருக்கிற ஆளுங்க சொல்கிறத ஒழுங்காக கேட்டிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. ஒரு முடிவெடுத்து நடவடிக்கை எடுக்கிறானுங்க. பொது அறிவு நல்லா தெரிஞ்சிருக்கு, பரவாயில்லையே. அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வர்றது தானே சார். நீங்கள் என்ன சாதாரண ஆள்னு நினச்சிட்டிங்களா? நான் 4 வாட்ஸ்அப் குரூப்புக்கு அட்மின் சார். வந்துட்டானுங்க செக்கிங் ஆளுங்க. காட்டுக்குள்ள யாரை பிடிக்க போறாங்களோ தெரியல. என்ன சார், என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் கூட்டிக்கிட்டு போ சார். எமர்ஜென்சி போல, அட்டாக் மாதிரி தெரியுது. சீக்கிரம் போ. யோ 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 நித்யா. அப்புறம் தான் அனுப்புவாங்க, அப்புறம் இவங்களே நிறுத்துவானுங்க. யோ, இப்படியே போய் ரைட் எடுத்தா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போயிடு. சரிங்க சார், சீக்கிரம் போ. சார் பயப்படாதீங்க சார், ஒரு 5 நிமிஷத்துல ஆஸ்பத்திரி போயிடலாம் சார். அதெல்லாம் வேண்டாம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒருவேளை இது கேஸா கூட இருக்கலாம். இருந்தாலும் ஒரு செக்அப் பண்ணிட்டு போகலாம் சார். வேண்டாம், என்ன சீக்கிரமா கோயம்புத்தூர்ல விட்டுடுங்க. கோயம்புத்தூர்ல எங்க சார்? பாண்டியன் ஸ்டாண்ட். அது நம்ம ஸ்டாண்ட் தான். சார் உங்க வண்டி எங்க இருக்கு?
இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம். அப்படின்னா நான் ஒரு யூ டர்ன் எடுத்து அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுட்டுமா? ஐயோ வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உங்களுக்கு வேற ஆர்ட் ப்ராப்ளம். ஆர்ட் நல்லா இருக்கிறவங்களே இந்த ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது. நான் விட்டுறேன் சார். இல்ல பரவாயில்ல, என்ன காப்பாத்தி கொண்டு வந்துட்டீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன். எவ்வளோ ஆச்சு? 1800 ரூபா சார். இந்த தேங்க்யூ சார். ரூபா கூட இருக்கு சார். சார் 200 ரூபாய் ஜாஸ்தியா கொடுத்துட்டீங்க சார். இல்ல பரவாயில்ல, வச்சுக்கோங்க, நான் சந்தோஷமா தான் கொடுத்தேன். ஐயோ வேணாம் சார், ஏற்கனவே டாக்ஸிக்காரங்களை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். நீங்க கொடுக்கறத கொடுத்தா போதும் சார். அட வைங்க. இல்ல சார் வேணாம் சார், நீங்க பிடிங்க. ஏய் சிவாஜி டேய். சரிங்க சார், பார்த்து போங்க. ஏ சிவாஜி, டேய். நீங்க வா. என்னடா நீ இந்த வேலையை எப்ப ஆரம்பிச்ச? எந்த வேலையை சொல்ற? இந்த வேலை தான். அவன் யாருன்னு தெரியாதா? இல்லையே. அவன் தான் ஜானி. எந்த ஜானிடா? மருந்து ஜானி, கஞ்சாவை காட்டுல இருந்து இறக்குறவன். என்ன சொல்ற? அப்படியா? ஆமா, இவன் தான் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் பொருளை கொடுக்கறான். என்ன பொருளை கொடுக்குறான்? ஏய் கஞ்சாடா. என்னடா சொல்ற? ஆமா, தெரியாதா உனக்கு? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும். யாரா அவன்? கஞ்சா விக்கிறவனே தெரியாது. அவன் ஏமாத்திட்டான். ஏய் நில்றாங்க. வந்துட்டாங்க. இந்த காட்டுக்குள்ள அப்படி எவனை தான் பிடிக்க போறானோ தெரியும். உனக்கு நான் வச்சிருக்கேன்டா, தெரிஞ்சுக்க. இவரு வேற ஐயா. என்ன சார்? நோ பார்க்கிங் போர்டு பார்க்கல. இது வேறயா சார்? ஒரு சவாரி கிட்ட மிச்ச காசை கொடுக்க அதெல்லாம் போனேன் எனக்கு சார். தேவையில்ல. பேர் என்னன்னு சொல்லு. சிவாஜி.